அடுத்தவனைப் பற்றி நீ ஏன் யோசிக்கிறாய்? உங்கள் யதார்த்தத்தை மறுவடிவமைத்து உங்கள் உண்மையான சக்தியை உணர்வதற்கான வழிகாட்டி. சுவாமி நித்யானந்தா அருளியது. காலை நேர குழப்பம். நமது நாள் எப்படி துவங்குகிறது? கண் விழித்ததும் முதல் வேலை செல்போனை பார்ப்பது. செய்திகள், சமூக வலைதளங்கள் மற்றும் தேவையற்ற குறுஞ்செய்திகளால் நாள் துவங்குகிறது. இது ஆரம்பத்திலேயே நம்மை உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கும் கவனச் சிதறல்களுக்கும் அடிமையாக்குகிறது. எப்படி உங்கள் நாக்கு அறுசுவை உணவுக்கு அடிமைப்படுதோ, அதே மாதிரி உங்கள் மனம் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படும். குறை சத்தியம். உங்களைப் பற்றிய தவறான கருத்து, தவறான நம்பிக்கை. நான் கோடிக்கணக்கான பொருட்களின் பிசிக்கல் பார்ட்டிகிள் தொகுப்பு. சின்ன சின்ன கற்கள் அல்லது பந்துகள் சேர்ந்த ஒரு திடமான பொருள். விளைவு, இந்த எண்ணம் உங்கள் சாத்தியக்கூறுகளை குறுக்கி உங்களை ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் சிறைப்படுத்துகிறது. இது உங்களை பற்றிய ஒரு குறை மட்டுமே, முழுமையான உண்மை அல்ல. நிறை சத்தியம் உங்கள் உண்மையான இயல்பு. உண்மை, நீங்கள் கோடிக்கணக்கான குவாண்டம் ஆற்றல் வெளிகளின் குவாண்டம் ஃபீல்ட்ஸ் தொகுப்பு. ஒவ்வொரு அணுவின் உள்ளேயும் 99.999 விழுக்காடு வெற்றிடமே உள்ளது. நீங்கள் திடப்பொருள் அல்ல, எல்லையற்ற சாத்தியங்கள் கொண்ட ஆற்றல் வெளி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அது உண்மையில் சாத்தியம். காரணம் என்னன்னா, அணு அப்படிங்கிறது ஒரு பருப்பொருள் கிடையாது, அது ஒரு குவாண்டம் ஃபீல்ட். எல்லையற்ற பரிமாணங்கள். நீங்களே ஷண்முகன். நீங்கள் ஒரு குவாண்டம் புலம் என்பதை உணரும்போது உங்களை எப்படி வேண்டுமானாலும் வடிவமைத்துக் கொள்ள முடியும். அருணகிரிநாதர் கூறும் 6 முகம் என்பது ஒரு புராணம் அல்ல, அது உங்கள் பல பரிமாணங்களின் குறியீடு. இது உங்கள் நிறை சத்தியம். ஒரு முகத்தோடு நீங்க இருக்கிறதா நினைக்கிறது குறை சத்தியம். 6 முகத்தோடு இருப்பவர் என்பதுதான் நிறை சத்தியம். முதல் முகூர்த்தம் உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கும் முதல் 90 நிமிடங்கள். விதி, the rule. காலையில் எழுந்ததும் முதல் 1.5 மணி நேரம் முதல் முகூர்த்தம் உங்களுக்காக மட்டுமே. இந்த நேரத்தில் உலகம் சார்ந்த செய்திகள், செல்போன், சமூக வலைதளங்கள் போன்ற வெளி உலக விஷயங்களை தொடக்கூடாது. தியானம், யோகா, பூஜை போன்ற உங்களை நிறை சத்தியத்தில் நிலைநிறுத்தும் செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும். நித்யானந்தா கூறுகிறார், என்னை தேடி வரும் நண்பர்களுக்கு இது வேண்டுகோள், என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது வாக்கு, கைலாயத்தின் குடிமக்களுக்கு இது அரச கட்டளை. உண்மையான செல்வந்தர் யார்? ஒரு நிஜமான பணக்காரன் யார் தெரியுமா? வெறும் பணம் உடையவன் கிடையாது. முதல் 1.5 மணி நேரத்தை தனக்கு சுதந்திரமாக வைத்திருப்பவன்தான் ஒரு நிஜமான உயர் வாழ்க்கை வாழ்வான். ஜெகமாயை ஒரு கண்ணாடி. உங்கள் தனிப்பட்ட யதார்த்தம், the personal reality ஆர் ஜெகமாயா ஒரு கண்ணாடி போன்றது. உங்கள் உள் மனதில் என்ன உணர்ச்சிகள், பயம், அமைதி, நன்றி உணர்வு உள்ளதோ அதுவே வெளியில் நிகழ்வுகளாகவும் மனிதர்களாகவும் பிரதிபலிக்கும். வாயில் ஒரு பெரிய மாமிச துண்டை கவ்விக்கொண்டிருக்கும் புலி கண்ணாடியில் தெரியும் தன் பிம்பத்திடம் அந்த மாமிசத்திற்காக சண்டையிடுவது போல கண்ணாடியோடு மோதினால் காயம் புலிக்குத்தான். அடிப்படை உண்மைகள்: ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத்.
ஜீவன் நீங்கள் குறை. நம்ம கிட்ட இல்லாதது ஜகத்துக்கிட்டையும் இல்லைன்னு நினைக்கிறது எல்லாம் ஈஸ்வரனா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஈஸ்வரன் நிறை. தன்னிடம் இல்லை என்று நினைப்பதை ஜகத்தின் மீது ஏற்றி ஜகத்திடம் போரிட்டு வருகிறோம். ஜகத் உங்கள் பாதை, உங்கள் இறைவன். இஷ்ட தெய்வ பரத்துவ சத்தியம். பரம்பொருள் ஒன்று. சனாதன தர்மத்தின் சிறப்பு, உங்கள் இஷ்ட தெய்வமே உங்களுக்கு பரம்பொருள். உங்கள் குறைகளின் நிறைவான வடிவமாகவே நீங்கள் உங்கள் தெய்வத்தை பார்ப்பீர்கள். அந்த தெய்வத்தை பற்றி கொண்டாலே பரம்பொருளை அடையலாம். விஷ்ணு பரமா, சிவன் பரமா என்ற சண்டையே வேண்டாம். உங்கள் இஷ்ட தெய்வம் பரம். உங்கள் ஈஸ்வரனை தேடினாலே பரம்பொருளை அடைந்து விடுவீர்கள். மனதின் மாயையிலிருந்து விடுபடுதல். உங்கள் மனம் என்பது சமூகம் உங்கள் மீது பொழிந்த குழப்பங்கள், வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களின் தொகுப்பே. அது நீங்கள் அல்ல. உங்க எண்ணமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழிதான், வேற ஒன்றும் கிடையாது. யூ ஆர் நாட் லிவிங், யூ ஆர் ரிமெம்பரிங் ரிமெம்பரன்சஸ். நிறை வாழ்விற்கான 5 வழிகாட்டி சாத்தியங்கள். நிறை சத்தியம். நீங்கள் பருப்பொருள் அல்ல. எல்லையற்ற ஆற்றல் கொண்ட குவாண்டம் புலம், ஜக மாயை. உங்கள் உலகம் உங்கள் உள் மனதின் கண்ணாடி. உங்கள் அதிர்வெண்ணே உங்கள் யதார்த்தம். முதல் முகூர்த்தம். உங்கள் நாளின் முதல் 90 நிமிடங்கள் உங்கள் வாழ்வை வடிவமைக்கும் கருவி. ஈஸ்வர தத்துவம். உங்கள் இறைவன் உங்கள் குறைகளின் நிறைவான வடிவம். அவரை பற்றுவதே பக்தி. சுயபாதை. அடுத்தவரை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி உங்களை பார்ப்பதே மட்டுமே முக்கிய முடிவாக எடுங்கள். உங்கள் வாழ்க்கையை இன்றே வடிவமைக்க தொடங்குங்கள். இன்றே முடிவெடுங்கள். உங்களை ஒரு குவாண்டம் ஆற்றல் வெளியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை தொடங்குங்கள். உங்கள் முதல் 90 நிமிடங்களை உங்களுக்காக மட்டுமே புனிதமாக ஒதுக்குங்கள். குறை சத்தியத்திலிருந்து விடுபட்டு நிறை சத்தியத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு மனிதனுக்கு அவனை பற்றிய நிறை சத்தியமும் அவனை பற்றிய சத்தியங்கள் அப்படியே தெரிவிக்கப்பட்டு விடுமானால் அவனை கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ இயலாது. மூலம் மற்றும் மேலும் அறிய ஆதாரம் நித்யானந்தா அவர்களின் உரை சேனல், நித்யானந்தா ஷார்ட்ஸ் யூடியூப் சேனல். காணொளி. அடுத்தவனை பற்றி நீ ஏன் யோசிக்கிற?